சார் எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டா, எல்லா நிறுவனத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டா, நாடு எப்படி சார் விளங்கும்? நல்லா விளங்கும், நல்லா விளங்கும். அதாவது அணுசக்தி துறை, அணுகுண்டு தயாரிக்கிறது, அது முதல் கொண்டு தனியாருக்கு தூக்கி அதானி கொடுத்துட்டார். மின்சாரம் தயாரிக்கிறது அதையும் தூக்கி கொடுத்துட்டார். அப்போ நீ என்ன முடிக்கு என்ன கூந்தலுக்கு நீங்கள் பதவி, உங்களுக்கு பிரதமர் பதவியே தேவையில்லையே. எல்லாமே தனியார்மையா, தனியார் ஏர்லைன்ஸ் இல்லை, தனியார் விமானங்கள் இல்லை இந்தியாவுக்குன்னு. வல்லரசு புல்லரசு, ஒரு புல்லரசும் ஆகாது. இந்தியாவை ஒரு சல்லடை ஆக்கிட்டாங்க, சப்பி போட்ட மாங்கொட்டை ஆக்கிட்டாங்க. கேவலமாக இருக்குது. அது ஒரே ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு தான் கொஞ்சம் போராடிட்டு இவ்வளவு ஒரு உண்மத்தம் பிடித்தவர்களை எதிர்கொண்டு முன்னோக்கி போய்கிட்டு இருக்கீங்கள. இங்கே நீங்கள் இப்போ இந்த காந்தி பேரில் இருந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதை தூக்கிட்டு என்னமோ ராம்ஜின்னு ஏதோ ஒன்று வாயில் வராத பேரை சொல்லி பண்ணுறாங்க. அது ராம் மேலே நல்லா, அது நான் ஒரு மன்சூர் அலிக்கான நான் ஒன்றும் விமர்சனம் சொல்லலாம் விரும்பலை. ராமரை அவங்க கும்பிடட்டும், இங்கே ராவணன் இங்கே மக்கள், முருகரை இங்கே கும்பிட்ற அவன் சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ இங்கே வந்து அவங்க ஆள்றது தான் நல்ல ஸ்டேட்டுன்னா, இப்போ பிஜேபி ஆள்ற ஸ்டேட்டை பாருங்கள். பிஜேபி ஆள்ற ஸ்டேட் இல்லைன்னா மக்கள் எவ்வளவு வறுமையிலையும் பின்தங்கி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? அங்கே இருந்து ராமர் வேஷம் போட்டுட்டு இங்கே வந்து யாசகம் எடுக்கிறாங்க. காலையில் என் தெருவில் 4 பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு அடையாளமாகவே அதை சொல்லலாம். அதுக்காக யாருமே சரி பாய்ங்களும் இதை என்ன சாம்பிராணியாக போட்டு வீசிக்கிட்டு அவர் ஏதோ இந்த மாதிரிலாம் பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிழைக்கிறவங்கள நான் தவறு சொல்லலை. ஆனால் இப்போ ராமர் அவதாரத்தை போட்டுக்கிட்டு வந்து இங்கே யாசகம் தமிழ்நாட்டில் கேட்குறாங்களா இல்லையா? அப்புறம் எங்கே உங்கள் ராமராஜ்யம்? நீங்கள் மட்டும் வசதியாக வாழ்ந்து அதானியை வாழ வச்சா போதுமா? ஏழை மக்களை வாழ வைக்க வேணாமா சொல்கிறாங்க. 150வது வருஷம் நாடாளுமன்றத்திலே கொண்டாடினாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? 150வது வருஷம் இப்போ வந்தே மாதிரி அவங்களோட இது எல்லாம் வன்மத்தை தூண்டணும். இந்த முஸ்லீமு இந்த ஒரு மன்சூரலிக்கா நான் இதை சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்குது. இத்தனை நாளாக நான் ஒரு நடிகனா இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி எந்த மத பாகுபாடு இல்லாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கேப்டன் வந்து ராவுத்தர் கூப்பிட்டு வந்தார், வந்து போய் நடிகனாக்கினார். கேப்டன் என்ன உருவாக்கினார், நூற்றுக்கணக்கான பேரில் உருவாக்கினார். இங்கே எல்லாம் மாமா மச்சான் சாதாரணமாக மதம் உனக்கு என் மதம் எனக்கு அவன் வேலையை பார்த்துட்டு அன்பாக ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ என்ன கேட்டீங்க? வந்தே மாதரம் உண்மையை எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, அதான் பாராளுமன்றத்தில் பஞ்சர் ஆக்கிட்டு இருக்காங்க. அது பிரச்சனையை முடித்து தொங்க விட்டுட்டாங்க. அதாவது 1870 சரத் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்கிறார். 1870ன்னா என்ன, அந்த வெள்ளைக்கார மினிஸ்ட்ரியில் வெள்ளைக்கார ஆட்சியில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கார். அப்போ வந்து அமீர் ஜான் அந்த மாதிரி ஒரு பெயர் உள்ள அந்த அரசர் அந்த பகுதியை பங்களாதேஷ் அந்த இதில் அவர் வெஸ்ட் பெங்கால் ஆண்டுகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ வந்து இன்னும் அரசவை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ பஞ்சம் ஆகிருக்குது, பயங்கரமான பஞ்சம் வந்து அப்போ இந்து முஸ்லீம் கிளாஸ் ஆகிருக்கு, நிறைய தடவை நடந்திருக்கு. அந்த நேரத்தில் அவர் எழுதின ஒரு நாவலில் இது வந்தே மாதிரம் அந்த சுபலாம் எழுதி அது மிகப்பெரிய புகழுரை பெற்று அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த இனம் ஜாதி, அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக எழுதப்பட்டது தான் அந்த காலத்தில்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்கள விரட்டிட்டு பிரிட்டிஷ்கள் ஆட்சியை கொடுன்றதுக்காக தான் அவங்க எழுதப்பட்ட டைலாக் எல்லாத்துக்கும் தெரியும். வந்தே மாதிரம் பிரிட்டிஷ்க்கு மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த சரத்சந்திரர் அதை எழுதினவர், வேறு ஒரு நாவல்லையே அதில் எழுதுகிறாரு. அவர் இந்த முஸ்லீம் ஆட்சியை எதிர்த்து பிரிட்டிஷ் கையில் ஆட்சியை ஒப்பட அப்படின்னு சொல்கிறதுக்காக எழுதப்பட்டது. ஆனால் அது அந்த வந்தே மாதிரம் அது நம்ம ராமான் வந்து அழகாக பாடுறாரு பாருங்க, தாய் மண்ணே வணக்கம், ஒரே வரியில் முடிஞ்சு போச்சு. அற்புதமான பாடல், அதில் கருத்து இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாடலை வச்சு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பாகுபாடு இல்லாமல் வந்தே மாதரம் சொல்லியும் இன்குலாப் ஜிந்தாபாத் ஜெய்ஹிந்த் இந்த முழக்கங்களோட தான் சுதந்திரம் வாங்கப்பட்டது. இப்போ அதுக்குள்ளே போய் இது யார் சொன்னால் சொல்லலை, பிஜேபி சார்ந்தவர்கள் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிறவர்கள் பாராளுமன்றத்திலே கிழிச்சு எடுத்துட்டாங்க. ஒரு 4 பேர் பேரை சொல்லுனார். கெஜ்ரிவால் கட்சியை சேர்ந்தவர் யார் வந்து இந்த பாடலை பாடி ஜெயிலுக்கு போயிருக்கானுங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னாங்க. அவனால் சொல்ல முடியல. மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்குன்னே இந்த குட்டையை கிளப்பி பண்ணுறாங்க. இப்போ காந்தியை ஒழிச்சு கட்டிட்டு இப்போ இந்த திட்டங்கிறாங்க, வேலைவாய்ப்பு மறுக்கப்படுது. இங்கே தமிழ்நாட்டில் எல்லா பண முதலைகளும் வேறு மாநிலத்தவராக இருக்காங்க, வேலை செய்கிறவங்களே வெளி மாநிலத்தவராக இருக்காங்க. அவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாடு முதல்வர் என்னோட ரிக்வஸ்ட், என்னோட வேண்டுகோள், இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய ஜனநாயக புலிகள் சார்பாக தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். முதல்ல அதுக்கான ஸ்டெப்பை எடுக்கணும். இனி வரும் காலங்களில் அதை எடுக்கணும். இந்த ஓட்டு இது அவங்க போடுற பிச்சை ஒன்றும் கிடையாது, இது எங்களோட உரிமை. இந்த தேர்தல் ஆணையர் முதல்ல கைது செய்யப்படணும், முதல்ல இந்த ஆட்சியை தூக்கி அடிக்கப்படணும். இந்த பிஜேபிங்கிற அரசாங்கம் 29 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கெல்லாம் விட முடியாது. இது மக்கள் இதை பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் தகுடு தத்தம் பண்ணி ஏமாற்றி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சது செல்லாது.
இப்போ பெல்ஜியத்தோட ஒரு மாடல் வந்து அங்கே பீகாரில் ஓட்டு போட்டிருக்காங்க, 90 தடவையோ ஏதோ ஓட்டு. அது இதுவே மிகப்பெரிய ஊழல் இல்லையா? அவரை பதவியிறக்கம் பண்ணி ஞானேஷ்குமார் மேலே வழக்கு போட்டு அவரை முதல்ல உள்ள தள்ளணும். உங்கள் ராவன் டிவி முழு வீடியோவை பாருங்கள், லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.